பழிகாரன் யார் தெரியுமா? நேராக சிங்காசனத்துக்கிட்டே போய், ஏன் ஆண்டவரே அவனுக்கு இறங்குறீங்க, ஏன் ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு இறங்குறீங்க, உங்களுக்கு தெரியுமா வா அது எப்படி சண்டை போட்டு உங்களை சொல்லலை. அவன் வேலை என்ன தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போய் நம்ம மேலே குற்றம் சொல்கிறது அவன் வேலை. ஆண்டவரும் அவனை பார்த்து, சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறான்னு கேட்குறாங்க. நான் என் டியூட்டியை பார்த்துட்டு வர்றேன்றான். உலகெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றேன். அப்போ இவரே ஞாபகப்படுத்துறாரு. அப்போ யோபுன்னு ஒருத்தனை உத்தமமானவனை நீ பார்த்தாயான்னு கேட்குறாங்க. நம்மளை காட்டி கொடுத்தது யார் தெரியுமா? அவரை காட்டி கொடுத்தது யூதாசு, நம்மளை காட்டி கொடுத்தது இயேசு. உத்தமனா உண்மையா இருக்கிறவனை நீ பார்த்தாயான்னு பார்க்காம இருப்பனா? நீங்க அவனுக்கு காவல், அவன் வேலைக்கு காவல், அவன் சம்பத்துக்கு காவல், அவன் பிள்ளைகளுக்கு காவல், அவன் போனா காவல், வந்தா காவல் வச்சிருந்தா உங்க தோத்திரம் தான் பண்ணுவான். எல்லாத்தையும் எடுத்துருங்க, உங்க தூஷிக்கிறானா இல்லையா பாருங்க. அவர் சொல்றாரு, நீ அவன்கிட்ட சவால் விடாத, அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லுங்க. நீ வேணா சோதிச்சு பாரு, உயிரை மட்டும் தொடாதுன்றார். பார்த்தா 10 பிள்ளை ஒரே நாள் செத்து போதுங்க. வாயில ஒரு முறுமுறுப்பு கூட கிடையாது. எல்லா ஆடு மாடும் ஒரே நாள் போயிடுச்சு, ஆயிட்டான். வியாதி புத்தி போச்சு, தலையிலிருந்து கால் வரைக்கும். வாயில ஒரு முறுமுறுப்பு இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா எவ்வளவு முறுமுறுப்பு தெரியுமா? சொல்லுங்க. தோத்திரம் தோத்திரமெல்லாம் ஆத்திரம் ஆத்திரம் ஆயிடுது. அப்புறம் இங்க வந்தா யூதா கோத்திரம் ஆயிடுது. இதுக்கு நாங்கெல்லாம் என்ன சூத்திரம் சொல்றதுன்னு தெரியவே இல்லை.